வெல்கம் டு ஏகேஎஸ் விலாக். இன்னைக்கான ரெசிபி வந்து முள்ளங்கியை வச்சு சூப்பரான ஒரு சட்னி தான் நம்ம ரெசிபியாக பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் முள்ளங்கியை வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு ரவுண்டாக வெட்டி வச்சுக்கோங்க. தக்காளி பழம், பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, வெள்ளைக்கூடு, அதுக்கப்புறமா புதினா கீரை இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் மல்லிக்கீரை எடுத்துருக்கேன். மல்லிக்கீரை, கொஞ்சம் கறிவேப்பிலை. ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டுக்கிடுங்க. எண்ணெய் விட்டுட்டு பெருஞ்சீரகம் தாளிச்சுக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் கடுகு தாளிக்கக்கூடாது. நல்லா பெரிய உளியம் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துடுங்க. இஞ்சி சேர்த்துட்டு அப்புறமா 2 பல்லு பூண்டு சேர்த்துடுங்க. பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாயும் தூக்கி போட்டுவிடுங்க. சரியா? போட்டுட்டு தக்காளி பழத்தையும் தூக்கி போட்டுவிடுங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கி வரணும். இது வதங்குறதுக்கு கொஞ்சம் தேவையான உப்பு நம்ம இதில் போட்டுக்கிடலாம். நான் வந்து சட்னிக்கு மொத்தமாக தேவையான உப்பை நான் இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அப்புறமா நம்ம தோல் எல்லாம் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா முள்ளங்கி. இந்த முள்ளங்கியை தூக்கி நல்லா போட்டு நல்லா கிண்டிடுங்க. இந்த முள்ளங்கி நம்ம சேர்த்த உடனே அந்த லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊறினது மாதிரி இருக்கும் பார்த்துடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த முள்ளங்கி பச்சை அந்த வாடையெல்லாம் போகிறது மாதிரி இந்த முள்ளங்கியை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் பார்த்துடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் கொஞ்சம் தாராளமாக மல்லிக்கீரையும் சேர்த்துடுங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் புதினா கீரை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி வரணும் பார்த்துடுங்க. அதுக்கப்புறமா தேவையான காரத்துக்கு தேவையான மிளகு இதே நாங்கள் சேர்த்துக்கிடுங்க. வத்தல் போட்டு சேர்த்ததுக்கப்புறமா இந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா அப்படியே எடுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிடுங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இனி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தாளிச்சிடலாம். தாளித்து நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பரான முள்ளங்கி ரெடி ஆகிட்டு பார்த்துடுங்க. இது வந்து முள்ளங்கி வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த சின்ன குழந்தைங்களானாலும் சரி, பெரியவங்க ஆனாலும் நிறைய பேர் இந்த முள்ளங்கி அப்படியே ஒதுக்கிடுவாங்க பார்த்துடுங்க. ஆனால் முள்ளங்கியில் அவ்வளோ சத்து இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் சட்னி ஆட்டு நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா இட்லி, தோசை, ஆப்பம் இதுக்கு